வணக்கம் நேயர்களே. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அறிக்கையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் அதனால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் 2ஆம் இடத்துல இருந்ததும் மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும், முறையான தடுப்பூசியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதிலும் பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னது இந்த விழிப்புணர்வு மேலே இன்னும் ஒரு கூடுதல் வெளிச்சத்தை பாய்ச்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலுமே தமிழகத்தில் இவ்வளவு பாதிப்பு இதனால் ஏற்படுதா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் தான் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றின பல்வேறு சந்தேகங்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்க நம்முடன் இணைகிறார் பிரபல மூத்த மருத்துவர் டாக்டர் கமலா செல்வராஜ். வணக்கம் டாக்டர். தந்தி தொலைக்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டாக்டர், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலைமையை நம்மளால பார்க்க முடிகிறது. எந்த இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேக் ஆகுறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் சிட்டியோட ஸ்லம் ஏரியா, கிராமம் அந்த மாதிரி பக்கத்தில் விழிப்புணர்வே அவ்வளோவா இருக்காது. ஸோ நாங்கள் சிட்டிலேருந்து சபர்ப்ஸ்க்கு போயிட்டு ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணி அதை பற்றி பேசினா விழிப்புணர்வு ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. மேம், இப்போ வழக்கமாக நம்ம இந்த சினிமாக்கள்லாம் நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயத்த சமீப காலங்களில் நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இந்த வகையான புற்றுநோய்கள் தான் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். இதுல இருந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எந்தெந்த விதத்தில் மாறுபட்ட ஒன்றா இருக்கு? இது ஒரு வாட் டு சே, இட்ஸ் சம்திங் பர்சனல். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்றச்சே இட் இஸ் நாட் லைக் ஹேண்ட் ஏதோ கேன்சரோ ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப ப்ரைவேட்டு அண்ட் எல்லாருமே அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பப்பட மாட்டாங்க சாதாரணமாக. ஸோ அது இருப்பது அந்த லேடியே அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டயே சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த துர்நாற்றம் அந்த மாதிரி வரும்போது அவங்களே கண்டுபிடிச்சி இவளுக்கு எதுவும் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போனால் தான் தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் திஸ் பிரெஸ்ட் கேன்சராக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருந்தாலும் சரி, ரொம்ப பர்சனல். அந்த லேடிக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க ரொம்ப தயக்கமாக இருக்கும். அதனால நிறைய கண்டுபிடிப்பு இல்லை. அன்லஸ் சம்படி சஸ்பெக்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்குமான்னு தெரிஞ்சா தவிர்த்து, இல்லை அந்த லேடியே தனக்கு என்னன்னு தெரியணும்னு சொல்லி வந்தா தவிர்த்து முக்கால்வாசி பேர் அதை மூடி மறைச்சிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கூச்சப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு வெளியில சொல்லாத ஒரு கிளாசட்டட் சமூகமாக தான் இன்னுமே நாம இருக்கோம். பள்ளிகள்லையுமே கூட இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாடம் எடுக்கும்போது அதை ஒரு ஓப்பனாக பாடம் நடத்தாத ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே கவனிக்க முடியாது நிறைய பள்ளிகளில். ஸோ நம்மளில் எத்தனை பேருக்கு நம்மளுடைய அந்தரங்க உறுப்புகள் பற்றின ஒரு முழுமையான புரிதல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு இந்த காலத்தில் அத்தியாவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லூரிகளில் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கஷ்டம் ஸ்கூலில். பட் காலேஜில் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியணும் இதை பற்றி. அந்த அட்லீஸ்ட் ஃபைனல் இயர் ஆஃப் த ஸ்கூல், இல்லை லாஸ்ட் அந்த 6th form நாங்கள் படிக்க சொல்லுவோம். அந்த அந்த வருஷம் வரைச்சே இதுக்குன்னு சயின்ஸ் டீச்சர் யாராவது ஒத்தி நம்ம உடம்பு உறுப்புகள் பற்றி, அதில் எப்படி மாதவிடாய் ஏன் வருது, எப்படி கர்ப்பம் தரிக்கிறது, அந்த குட் டச் பேட் டச் அதை பற்றிலாம் கண்டிப்பாக விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து தான் ஆகணும். அதர்வைஸ் ஒரு மாதிரி அந்த பெண்ணோட ஃபியூச்சரே ஒரு மாதிரி ப்ளீக்காக இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள், இதனுடைய ஒரு காமன் சிம்டம்ஸ், பொதுவான அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும்? சாதாரண ஒன்று கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த துர்நாற்றம் வரும் அந்த லேடிக்கிட்டேருந்து, ஒரே துர்நாற்றம். அந்த லேடிக்கு தெரியும்னா எக்ஸசிவ் வைலண்ட் டிஸ்சார்ஜ், அவளுக்கும் அந்த கெட்ட ஸ்மெல்லு, இன் பிட்வீன் ப்ளீடிங், அப்பார்ட் ஃப்ரம் மாதவிடாய் ப்ளீடிங் தவிர்த்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்பாட்டிங். சப்போஸ் மேரிடாக இருந்தால் கண்ணோட இன சேர்க்கும் போது ப்ளீடிங் வருது. அது மாதிரி பல மிக உபத்திரமான சம்பவங்கள் அவளுக்கு நடக்கும். ஸோ அதுலேருந்தே தனக்கு ஏதோ சரியில்லை, கர்ப்பப்பை சம்பந்தமாக ஏதோ கோளாறு இருக்கு என்பதை அவள் அறிந்து கொள்ள முடியும். அவள் ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு இந்த மாதிரி துர்நாற்றம் வருது, எனக்கு திடீர்னு ப்ளீடிங் வருது, கண்ணோட ஒரு உடல் உறவு கொண்டா நிறைய ப்ளீடிங் வருது, அந்த மாதிரி அவங்களே போய் சொல்லி தனக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டா என்னன்னு தெரியும் அவளுக்கு. டாக்டர், இப்போ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றின நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டுட்டு வருது. இதில் குறிப்பாக இது எதனால் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய தகவல்கள் வருது. அதில் எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. வாட் ஆர் த காசஸ்? என்ன காரணத்தால் இந்த புற்றுநோய் ஏற்படுது?
சாதாரண விசே ஹெரிடிட்ரி. இப்போ அம்மாக்கு மார்பக புற்றுநோய், அவங்க தங்கைக்கு மார்பக புற்றுநோய், இன்னொரு சிஸ்டர், 3 சிஸ்டர்ஸ்க்கு சேர்ந்து மார்பக புற்றுநோய் வந்து ஹெரிடிட்ரின்னு சொல்லுது. அதாவது வாழையடி வாழையா அவங்க குடும்பத்துல இந்த புற்றுநோய் வருது. எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃபேமிலி தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் அபவுட் இட். அப்புறம் இந்த ஹியூமன் பேப்பிலோ வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு. இட் கேன் ஸ்ப்ரெட் எனிவே. ஸோ அந்த மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது இட் குட் பி டச், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், எப்படி வேணாலும் பரவ முடியும். அதனால நம்ம ஒருத்தரோட மட்டும் உறவு கொள்வது, கணவரோட மட்டும் உறவு கொள்றதா இருந்தா அந்த வியாதி அவங்களுக்குள்ள இருக்கும். பட் பல மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கிறச்சே உங்களுக்கு யாருக்கிட்ட வந்தது, எப்படி வந்தது, எப்படி போச்சு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப முக்கியம், அவசியம். ஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த அடோலசன்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் இதை பத்தி தாய் கண்டிப்பா சொல்லணும், அவங்களுக்கு அறிவுரை கூறணும். இல்ல உடல் உறவின் மூலமா இது பரவுது அப்படின்ற போது ஒரு ஆணுக்கும் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கும்போது அவர் மூலியமா தான் இது பரவுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த வைரஸ்னால பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்கு இந்த ஹெச்பிவி வைரஸ் அதனால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அவங்களுக்கு வந்து இந்த மலம் கழிகிற இடத்துல வந்து ஏனல் வாட்ஸ்ன்னு இருக்கு. வாட்ஸ்ன்னு ஒண்ணு வரும். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்மெல் வரும், மோஷன் பிடிச்சி உபாதை கொடுக்கும், எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும், புண் வரும், ரத்தம் வரும், அந்த மாதிரிலாம் பல உபாதைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலி ஏனல் வாட்ஸ் வரும். அதை தவிர்த்து செக்ஷுவல் ஆர்கன்ல கூட உங்களுக்கு வாட்ஸ் வரலாம். அண்ட் வாயில கூட வாட்ஸ் வரும், நாக்குல கூட வாட்ஸ் வரும். சேஃப் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து ஒரு பொதுவாக நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ அது நம்மளால் பார்க்க முடியாது. கருத்தடை சாதனங்கள் எல்லாம் முறையாக பயன்படுத்துகிறாங்க. டெஸ்பைட் தட் இந்த வைரஸ் பரவுது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அது காண்டம் ப்ரிவென்ட் பண்ணுதா காண்டம்? கரு தடைங்கிறது கர்ப்பம் ஆகாம தடுக்கிறது தவிர்த்து இது ஹெச்ஐவி இதெல்லாம் தடுக்கிறது கிடையாது. 2 சைடும் ப்ரொடெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள் வராம தடுக்க முடியும். அந்த கருத்தடைங்கிறது அந்த லேடி கர்ப்பம் ஆகாம இருக்கிறது மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஆண் உரை யூஸ் பண்ணலாம், பட் லேடி டசன்ட் யூஸ் எனிதிங். ஸோ எந்த விதமா நம்ம சேஃப் செக்ஸ் ஃபாலோ பண்றோங்கிறத பொறுத்து தான் வியாதி வரதும் வராதும் இருக்கு. We have to follow safe sex. அது வந்து கணவன் மனைவிக்குள்ள மட்டும் அந்த உறவு இருந்தா இட்ஸ் a safe sex. பட் கணவன் எங்கேயாவது போயிட்டு மனைவிக்கு கொடுத்தா மனைவி என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த ஹெச்பிவி வைரஸ், இந்த வைரஸால தான் இந்த கேன்சர் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்னும் போது அதுக்கு எதிராக தான் இப்போ தடுப்பூசியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் அதை பற்றி பேசியிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசியோட முக்கியத்துவம் 9 வயசுலேருந்து 14 வயசு மட்டும் அதை யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபைலாக்டிவ் ஃபார் சில்ட்ரன் இல்லை, 9 to 14 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். அதை மென்னுக்கும் கொடுக்கலாம், பாய்ஸ் கொடுக்கலாம், லேடிஸ்க்கும் கொடுக்கலாம், சின்ன பெண்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்தா இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன். லைக் ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன், மீசில்ஸ் மம்ஸுக்கு ருபெல்லாக்கு ஊசி போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த தடுப்பூசி அப்படின்றது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுமே பாதுகாக்கும் அவங்களுடைய. நிச்சயமா. ஓகே மேம், இப்போ பார்த்தோம்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதனால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஒரு மக்கள் தொகை ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருந்தாலுமே நம்மளுடைய பாப்புலேஷன் 8 கோடி தான், அவங்க பாப்புலேஷன் 24 கோடி. ஆனால் அங்கே 46,000 பேர் தான் பாதிப்பு, இங்கே வந்து 36,000 பாதிப்பு. ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இந்த அளவுக்கு ப்ரெவலண்ட்டாக இருக்குது? ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை நம்ம ரெக்கார்டு கரெக்டாக பண்ணுறோமா? இல்லை, ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்க்ரீனிங் அவ்வளோ பண்ணி இல்லை. பிகாஸ் வி ஷுட் கோ கேம்ப் வைஸ், சின்ன சின்ன கிராமங்கள், அந்த குடிசை உள்ள இடங்கள், அந்த மாதிரி காலனிஸாக ஒவ்வொரு ஏரியாவாக ஒரு குரூப் வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணி ஹோல் சென்னை பார்த்தாச்சு, ஹோல் சவுத் இந்தியா ஸ்க்ரீன் பண்ணியாச்சுங்கிறச்சு யார் யார் இருக்குன்னு பார்த்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ கோயிங் அண்ட் ஷோயிங் லெக்சர்ஸு, டிவி, வீடியோ அண்ட் அது மாதிரி போய் அந்த இடத்துக்கு, அதுவும் ஸ்லம்ஸில் பீப்புளுக்கு ஒன்றும் தெரியாது, குடிசையில் இருக்கிறவங்கலாம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக சம் கிஃப்ட் கொடுத்து, குழந்தைங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து அந்த பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி அன்பா இருந்து கனிவா அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றச்சு அவ கிரகிச்சிப்பா. நம்ம சும்மா போய் இது மட்டும் சொன்னா they won't be bothered. ஸோ அவங்கள ஏதாவது கொடுத்து அட்ராக்ட் பண்ணி நம்ம நல்லது பண்ணி அதோட இதையும் சேர்த்து கொடுக்கணும்.
மேம் இப்போ குறிப்பாக இந்த தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் மேலே தான் ஒரு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கப்படுது. அந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 9லேருந்து 14 வயசுக்குள்ளார எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுத்துடலாம் அப்படின்ற மிடில் ஏஜ் விமன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க போட்டுக்கலாமா? அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கா? நல்லாவே போட்டுக்கலாம். மிடில் ஏஜ்லாம் நல்லா போடலாம். எல்லாருமே போடலாம். 40 இயர்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். 40 வயசு மட்டும் 3 டோஸ். 3 டோசஸ் போடணும்னா 40 வயசு மட்டும் போடலாம். 3 டோஸ் போடணும். அது இல்லை உங்களுக்கு அப்படி ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் பார்த்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டோஸ் 0, அப்புறம் 1, அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு 1 மாசம் கழிச்சு செகண்டு, 6 மாசம் கழிச்சு தேர்டு, 3 டோசஸ் போடணும் முழுசா. இந்த தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயத்தை போக்கணும். இங்கே தமிழகத்தில் வந்து இப்போ அதிக எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தமிழக அரசு இன்னும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இப்போ வேற ஏதாவது ஊசி போட்டால் ஜுரம் வரும், அந்த இடம் வீங்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க பயப்படவே வேண்டாம். நிறைய ஆபத்து நடக்கக்கூடியதை நம்ம தடுத்து நிறுத்துறோம் இந்த ஊசியை போட்டு. அந்த ஹெச்ஐவி அந்த மாதிரி வரதை விட இது ஒன்றுமே இல்லை. நோ பெயின், நத்திங். ஓகே, இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒரு பெண்மணி தனக்கு இந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கும்போது முறையான பரிசோதனை பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? எந்த மாதிரியான டெஸ்ட் எடுப்பாங்க இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும்? ஒரு கைனக் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கர்ப்பப்பை வாய், அதாவது வஜைனான்னு சொல்லுவோம், அங்கேருந்து பேப்ஸ்மியர்னு எடுப்போம். எடுத்து அதில் இந்த கிருமிகள் இருக்கா ஸ்டெயின் பண்ணி பார்ப்போம். அப்புறம் சர்வைக்கல் ஸ்வாப் எடுக்கலாம். அப்புறம் நாங்கள் ஒரு மிஷின் வச்சு கால்போஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சு அந்த கர்ப்பப்பை வாயை வந்து மைக்ரோஸ்கோப் வழி ஆராய்ச்சி பார்ப்போம். முன்ன ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவ்வளோ பண்ணுறது இல்லை. பட் இந்த மற்றபடி எல்லாம் அவேர்னஸ் இருக்கிறதுனால எல்லாம் பண்ணிட்டே வந்துடுவாங்க. ஸோ வி கீப் அ மைக்ரோஸ்கோப் அண்ட் செக் அந்த டிஷ்யூஸ், அந்த கர்ப்பப்பை வாயில் உள்ள டிஷ்யூஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். தென் வி கேன் மேக் அ ஸ்மியர் அண்ட் சி. தென் வி கேன் டு கல்ச்சர் ஆஃப் த வெஜினல் சொல்யூஷன். அங்கே இருக்கிற கர்ப்பப்பை வாயில் வர அந்த சொல்யூஷன், ஐ மீன் செக்ரேஷன்ஸ் வந்து கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பல விதம் இருக்கு டெஸ்ட். அந்த பேஷண்டே சொல்லுவோம், துர்நாற்றம் வருது, அரிக்கிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, பேண்டீஸ் வந்து நினைவுது, அப்படி சொல்றச்சே யூ நோ தட் சம்திங் இஸ் ராங். அப்போ எல்லாத்தையும் செக் பண்ணினா அதுலேயே தெரியும். மெயினாக இந்த செக்ரேஷன் செக் பண்ணணும், கர்ப்பப்பை வாய் செக் பண்ணணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம பெண்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூச்சப்பட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. இதை பற்றி இதை பெருசாக வெளியிலையும் காட்டிக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வர நோயே யூஸ்வலி வீட்டில் மென் கிட்டேருந்து தான் வரும். பட் தே ஆர் தி விக்டம்ஸ். ஸோ இவங்க வந்து தைரியமாக இப்போ வந்து லேடி டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இச்சிங் இருக்குது, எனக்கு எதுவும் புண்ணு மாதிரி தெரியுது, நின்பிட்டேன்னு கொஞ்சம் ப்ளீடிங் வருது, கருவண்டர் உடலுறவு கொண்டா ப்ளீடிங் ஆகுது. ஸோ அவளை காப்பாற்றிக்க அவள் தான் வீட்டுக்கே தூணே. அவளால் தான் அந்த வீடே இயங்குறது. பணம் மட்டும்தான் நாமளை கொண்டுறாங்க. அதனால ஷீமஸ் தன்னை பார்த்துக்கணும் முதல்ல, மற்றவங்களை பார்த்துக்கிட்டு முன்னால. ஸோ எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லி டாக்டர்கிட்ட சரியான அட்வைஸ் வாங்கி அதுலேருந்து ஜாக்கிரதை வந்து தன்னை காப்பாற்றிக்கணும். இதில் கூச்சப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. Because she is the pillar of the house. நிச்சயமா. நன்றி டாக்டர் கமலா செல்வராஜ். இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான ஒரு விழிப்புணர்வில் இந்த பேட்டியும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும் நான் நம்புறேன். மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் தந்தி டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவோட மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.